சுனேமியாளின் குமாரன். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவர்களிடத்திலிருந்த தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும்போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவனை இவன் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய் விடுங்கள் என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போனபோது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்துப்போனான். அப்பொழுது அவள் ஏறிப்போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டிக் கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லச் சொன்னாள். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்கச் சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியதிருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டிக்கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனாள். தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வரக்கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சூனாமியாள் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாய் இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று அவனிடத்தில் கேள் என்றான். அவள், சுகந்தான் என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன், அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்துக்கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும், உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டுக்குள் வந்தபோது, இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்டப் போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு, அந்த சூனேமியாளை அழைத்துக் கொண்டு வா என்றான். அவளை அழைத்துக் கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன், உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரைமட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். சூனேமியாள் உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெறுகிறாள். சூனேமியாளுக்கு குமாரன் பிறந்த பிறகு எலிசாவுக்கு அவளுடைய வீட்டிலே வரவேற்பு அதிகமாய் இருந்திருக்கும். சூனேமியாள் தன்னை சகல சலக்கரணையோடும் விசாரித்ததற்காக எலிசா அவளுக்கு நன்மை செய்திருக்கிறார். அவளுக்கு நன்மை செய்வது தன்னுடைய கடமை என்று எலிசா உணர்ந்து அவர் சூனேமியாளை ஆசீர்வதிக்கிறார்.
சூனேமியாள் முதிர் வயதுள்ளவளாய் இருந்தாலும் அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. எலிசா அவளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். தனக்கு குமாரன் பிறந்திருப்பதன் நிமித்தமாக அவள் கர்த்தருக்கும் நன்றி சொல்லுகிறாள், எலிசாவுக்கும் நன்றி சொல்லுகிறாள். சூனேமியாளின் குமாரன் எலிசாவிடத்திலும் பிரியமாக இருக்கிறான். இவன் எலிசாவுடைய ஜெபங்களின் குமாரன். இவன் தன் பெற்றோருடைய முதிர் வயதில் பிறந்ததினால் இவர்களுக்கும் இவன் நேசகுமாரனாக இருக்கிறான். சூனேமியாளின் குமாரன் திடீரென்று செத்துப்போகிறான். இவன் வாக்குத்தத்தத்தின் குமாரன். இவன் ஜெபத்தின் குமாரன், அன்பினால் பிறந்தவன். ஆனாலும் இவனுடைய ஜீவன் இவனை விட்டு பிரிந்து போகிறது. சூனேமியாளின் பிள்ளை வளர்கிறான். ஒரு நாள் அவன் அறுப்பறுப்பவர்களிடத்தில் இருந்த தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும்போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்று சொல்லுகிறான். அப்பொழுது அவன் தன் வேலைக்காரனிடத்தில், இவனை இவன் தாயினிடத்தில் எடுத்து கொண்டு போய் விடு என்று சொல்லுகிறான். வேலைக்காரன் அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போனபோது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியிலே இருந்து செத்து போகிறான். பிள்ளை வளர்ந்தான். ஆனாலும் வயலில் வேலை செய்யும் அளவிற்கு அவன் இன்னும் வாலிபனாகவில்லை. கர்த்தர் சூனேமியாளுக்கு இந்த குமாரனை கிருபையாக கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த பிள்ளை செத்து போகிறது. சூனேமியாள் உடனே அழுது புலம்பவில்லை. ஊரை கூட்டி ஒப்பாரி பாடவில்லை. மரித்து போன தன்னுடைய குமாரனை அடக்கம் பண்ணுவதற்கும் ஆயத்தம் பண்ணவில்லை. சூனேமியாளின் குமாரன் அவருடைய மடியில் இருந்தபோது செத்துப்போகிறான். அப்பொழுது சூனேமியாள் மெத்தைக்கு ஏறிப்போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போகிறாள். சூனேமியாளுக்கு எதிர்பாராத விதமாக சோதனையும் வேதனையும் வந்திருக்கிறது. அவள் தன்னுடைய துக்கத்திலும் தன்னுடைய நாவை கட்டுப்படுத்துகிறாள். சூனேமியாள் எலியா செய்த அற்புதங்களை கேள்விப்பட்டிருக்கிறாள். சாரிபாத் ஊர் விதவையின் குமாரன் செத்துப்போனான். எலியா அவனை உயிரோடு எழுப்பினார். எலியாவின் ஆவி இப்போது எலிசாவின் மீதும் தங்கி இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய கிருபையினால் இந்த குமாரனை தனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சூனேமியாள் நம்புகிறாள். கர்த்தர் தனக்கு கொடுத்த குமாரனை மரணத்தால் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சூனேமியாள் நம்புகிறாள். கர்த்தர் தனக்கு காண்பித்த கிருபைகளும் இரக்கங்களும் தனக்கு நன்மையானதாய் இருக்கும் என்று அவள் விசுவாசிக்கிறாள். தன்னுடைய குமாரன் செத்துப்போனாலும் அவன் உயிரோடு எழும்புவான் என்று சூனேமியாள் நம்பிக்கையோடு இருக்கிறாள். இந்த நம்பிக்கையினால் செத்துப்போன தன்னுடைய குமாரனை அடக்கம் பண்ணுவதற்கு அவள் ஆயத்த வேலைகள் எதையும் மேற்கொள்ளவில்லை. தன்னுடைய குமாரன் செத்துப்போனாலும் எலிசா அவனை உயிரோடு எழுப்புவார் என்று நம்பி தன்னுடைய வீட்டின் மெத்தையின் மேல் எலிசாவுக்காக கட்டப்பட்டிருக்கும் அறை வீட்டிற்கு ஏறிப்போய் செத்துப்போன தன்னுடைய குமாரனை எலிசாவுக்காக வைக்கப்பட்டிருக்கிற கட்டிலின் மேல் வைக்கிறாள். செத்துப்போன பிள்ளை எலிசாவுக்கும் சிநேகிதன். எலிசா நிச்சயமாகவே தன்னுடைய சிநேகிதனை உயிரோடு எழுப்புவார் என்னும் நம்பிக்கை சூனேமியாளின் இருதயத்தில் நிரம்பி இருக்கிறது. ஸ்திரியே, உன்னுடைய விசுவாசம் பெரிது என்று சொன்ன பிரகாரமாக சூனேமியாளின் விசுவாசம் பெரிதாய் இருக்கிறது. சூனேமியாளின் புருஷனுக்கும் அவர்களுடைய குமாரன் செத்துப்போனது தெரியவில்லை. அவன் வயலில் அறுப்பு அறுக்கிறவர்களிடத்தில் இருக்கிறான். என் தலை நோவுகிறது என்று அந்த பிள்ளை தன் தகப்பனிடம் சொன்னது. தன் குமாரன் தலைவலியில் இருக்கிறான் என்று சூனேமியாளின் புருஷன் நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த பிள்ளையோ செத்து போயிற்று. அது இப்போது எலிசாவின் கட்டிலின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. சூனேமியாள் தன்னுடைய குமாரன் செத்துப்போனதை தன்னுடைய புருஷனுக்கு சொல்லவில்லை. அவள் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடமட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறாள். சூனேம் ஊர் ஸ்திரீ ஐஸ்வர்யம் உள்ளவள். இவர்கள் நடப்பதற்கு பதிலாக பொதுவாக கழுதைகளில் ஏறிப்போவார்கள். இவர்களுடைய வேலைக்காரர் இவர் கழுதையில் ஏறி செல்லும்போது கூடவே நடந்து போவார்கள். சூனேமியாளின் விசுவாசத்தைப் போல அவளுடைய புருஷனின் விசுவாசம் உறுதியானது அல்ல. அவளுடைய குமாரன் செத்துப்போனது அவனுக்கு தெரிந்திருந்தால் அவன் தன் மனைவி எலிசாவினிடத்திற்கு அனுப்ப மாட்டான். செத்துப்போன பிள்ளையை அடக்கம் பண்ணும் வேலையை செய்ய ஆரம்பித்து விடுவான். ஆனாலும் யூதருடைய பாரம்பரியத்தின் பிரகாரம் மனைவி தன் புருஷனிடத்தில் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாள். சூனேமியாள் தன் புருஷனிடத்தில் அனுமதி கேட்கிறாள். அப்பொழுது சூனேமியாளின் புருஷன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்கச் சொல்லுகிறான். அதற்கு சூனேமியாள்,
எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியதாய் இருக்கிறது என்று சொல்லி அனுப்புகிறாள். தீர்க்கதரிசிகள் ஜனங்களை பொதுவாக அமாவாசை அன்றும் ஓய்வு நாள் அன்றும் கூட்டிச் சேர்த்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணுவது வழக்கம். சூனேம் ஊர் ஸ்திரீ சாதாரண நாளில் எலிசாவை பார்க்க போவது அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சூனேம் ஊர் ஸ்திரீ தன் மனதில் உள்ள ரகசியத்தை வெளிப்படுத்தவில்லை. தான் தீர்க்கதரிசியை பார்த்தால் எல்லாம் சரியாய் போய்விடும் என்று மட்டுமே அறிவிக்கிறாள். சூனேமியால் தன் புருஷனோடு விவாதம் பண்ணி காலத்தை விரயம் பண்ண விரும்பவில்லை. அவளுடைய குமாரனோ செத்து கிடக்கிறான். அவள் எலிசாவை சீக்கிரத்தில் போய் பார்த்து தன்னுடைய குமாரனை பற்றி அவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறாள். சூனேமியால் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டிக்கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போகிறாள். தேவனுடைய மனுஷனாகிய எலிசா தூரத்திலே சூனேமியால் வருவதை பார்க்கிறார். அவர் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சூனேமியால் வருகிறாள் என்று சொல்லுகிறார். எலிசா கேயாசியிடம், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாய் இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்று சொல்லுகிறார். சூனேம் ஊர் ஸ்திரீயின் பிள்ளை செத்து போயிற்று. ஆனாலும் விசுவாசத்தோடு சுகந்தான் என்று பதில் கூறுகிறாள். எலிசா தனக்கு உதவி புரிவார் என்று அவள் விசுவாசிக்கிறாள். தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்வது அக்காலத்து வழக்கம். தேவனுடைய சித்தத்தை அக்காலத்து ஜனங்கள் எதிர்ப்பதும் இல்லை. அதை குறித்து விவாதம் பண்ணுவதும் இல்லை. தீர்க்கதரிசியின் வாயில் இருந்து எவ்வளவு பெரிய வார்த்தை வந்தாலும் அதை அவர்கள் பக்தியோடு ஏற்றுக்கொள்வார்கள். சூனேமியால் கேயாசிக்கு பொதுவான பிரதியுத்தரம் சொல்லுகிறாள். சுகந்தான் என்று சூனேமியால் சொல்லுகிறாள். சூனேமியாளின் பிள்ளை செத்து போயிற்று. ஆனால் சூனேமியாளோ சுகந்தான் என்று சொல்லுகிறாள். சூனேமியால் கேயாசியை பார்க்க வரவில்லை. தன்னுடைய குமாரன் செத்துப்போன செய்தியை கேயாசியிடம் சொல்ல வேண்டும் என்னும் எண்ணமும் அவளிடத்தில் இல்லை. ஆகையினால் கேயாசி எலிசாவின் வார்த்தையின் பிரகாரம் அவளிடத்தில் கேட்டபோது அவள் அவனுக்கு சுகந்தான் என்று சுருக்கமாக பதில் சொல்லுகிறாள். அவனோடு சம்பாஷணை பண்ணுவதை அப்படியே நிறுத்தி விடுகிறாள். சூனேமியால் தன்னுடைய குமாரன் செத்துப்போன செய்தியை சுகமான செய்தி என்று சொல்லுகிறாள். இவளைப் போலவே நாமும் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் மரித்து போகும்போது அந்த செய்தியை சுகமான செய்தி என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு எதை செய்தாலும் அது நமக்கு நன்மையானதாகவே இருக்கும். மரித்து போனவர்கள் பரலோகத்திற்கு போகும்போது அது அவர்களுக்கு சுகமான அனுபவம்தான். இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிற நமக்கு அநேக பாடுகளும் உபத்திரவங்களும் உண்டு. கர்த்தரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களோ இந்த பிரபஞ்சத்தின் பாடுகளில் இருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் பரலோகத்தில் தேவனோடு கூட இருந்து நித்திய சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். மரித்து போனவர்கள் பரலோகத்தின் இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கப் போவது இந்த பூமியில் ஜீவனோடு இருக்கும் நமக்கு சுகமான செய்தியாய் இருக்க வேண்டும். நமக்கு முன்னால் மரித்து போனவர்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்தது போல நாமும் நமக்கு நியமிக்கப்பட்ட காலம் வரும்போது நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்போம். ஆகையினால் நம்முடைய மரணமும் நமக்கு சுகமான செய்தியே. சூனேமியாள் மிகுந்த மனவேதனையோடும் மன வருத்தத்தோடும் எலிசாவினிடத்தில் வந்திருக்கிறாள். அவள் கேயாசியிடம் சுகந்தான் என்று சொன்னாலும் அவளுடைய கண்களில் கண்ணீர் நிரம்பி இருக்கிறது. அவளுடைய இருதயத்தில் துக்கமும் பாரமும் வேதனையும் நிரம்பி இருக்கிறது. சூனேமியாள் அங்கே வரும்போது எலிசா தேவனுடைய பர்வதமாகிய கர்மேலில் இருக்கிறார். சூனேமியாள் எலிசாவினிடத்தில் வந்து அவருடைய கால்களை பிடித்து கொள்கிறாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வருகிறான். தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேயாசியை பார்த்து, அவளை தடுக்காதே, அவள் ஆத்மா துக்கமாய் இருக்கிறது. கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தீர்க்கதரிசிகளுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ஆனால் சூனேம் ஊர் ஸ்திரீயின் பிள்ளை மரித்து போன செய்தியை கர்த்தர் எலிசாவுக்கு இன்னும் அறிவியாமல் மறைத்து வைத்திருக்கிறார். சூனேமியால் தன்னுடைய கால்களை பிடித்து கொண்டபோது அவளுடைய ஆத்மா துக்கமாய் இருக்கிறது என்பதை எலிசா அறிந்து கொள்கிறார். ஆனால் அவளுடைய ஆத்ம துக்கத்தை கர்த்தர் இதுவரையிலும் எலிசாவுக்கு வெளிப்படுத்தவில்லை. ஆகையினால் அவளுடைய துக்கத்திற்கான காரணத்தை அவளுடைய வார்த்தையின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டும் என்று
எலிசா காத்து கொண்டிருக்கிறார். சூனேமியாள் எலிசாவிடத்தில் மிகுந்த மனவேதனையோடு தன்னுடைய பிரச்சனையை சொல்லுகிறாள். அவள் எலிசாவை நோக்கி, நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா என்று கேட்கிறாள். கர்த்தர் சூனேமியாளுக்கு கிருபையும் இரக்கமும் காண்பித்தார். இப்போது அந்த கிருபையும் இரக்கமும் அவளை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சூனேமியாள் எலிசாவிடத்தில் தனக்கு ஒரு குமாரன் வேண்டும் என்று கேட்கவில்லை. எலிசாதான் அவளிடத்தில் ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அன்னாள் தனக்கு ஒரு குமாரன் வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். அவளைப் போலவே ராகேலும் தனக்கு பிள்ளை வேண்டும் என்று கேட்டாள். எனக்கு பிள்ளைகளை தாரும், இல்லையேல் நான் மரித்து போவேன் என்று கூட ராகேல் சொன்னாள். சூனேமியாளோ அவர்களைப் போல தனக்கு பிள்ளை வேண்டும் என்று கேட்கவில்லை. சூனேமியாள் எலிசாவிடம், எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று கூட சொன்னாள். தான் சொன்ன வார்த்தைகளை சூனேமியாள் இப்போது எலிசாவிடத்தில் மறுபடியுமாய் நினைவுபடுத்தி சொல்லுகிறாள். எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்னும் வாக்கியத்திற்கு என்னை வஞ்சிக்க வேண்டாம் என்று பொருள். எலிசா தன்னை வஞ்சிக்க மாட்டார் என்று சூனேமியாள் முழு இருதயத்தோடு நம்புகிறாள். சூனேமியாள் தன் குமாரன் மரித்து போன சம்பவத்தை எலிசாவுக்கு விரிவாக சொல்லியிருக்க வேண்டும். அவள் சொன்ன வார்த்தைகள் இந்த வசன பகுதியில் எழுதப்படவில்லை. எலிசாவும் அவளுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி இருக்க வேண்டும். மரித்து போன அவளுடைய குமாரன் மறுபடியும் உயிரோடு எழும்புவான் என்னும் நிச்சயத்தையும் எலிசா சூனேமியாளுக்கு சொல்லி இருக்க வேண்டும். எலிசா சொன்ன வார்த்தைகளும் இந்த வசன பகுதியில் எழுதப்படவில்லை. அப்பொழுது எலிசா கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும், உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்று சொல்லுகிறார். கேயாசி எலிசா சொன்ன பிரகாரமாக அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைக்கிறான். ஆனாலும் பிள்ளை பிழைக்கவில்லை. சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. போன பிரகாரமாகவே எலிசாவிடம் திரும்பி வந்து விடுகிறான். எலிசா கேயாசியை மரித்து போன பிள்ளையினிடத்திற்கு அவசரமாக அனுப்புகிறார். அவனுடைய கையிலே தன்னுடைய தடியை கொடுத்து அனுப்புகிறார். கேயாசி எலிசாவின் தடியை செத்துப்போன அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வைக்க வேண்டும். கேயாசி எலிசாவின் தடியை செத்துப்போன பிள்ளையின் முகத்தின் மேல் வைக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எலிசாவுக்கு சொல்லவில்லை. எலிசா மாம்ச பிரகாரமாக சிந்தித்து தன்னுடைய தடியை கேயாசியிடம் கொடுத்து அனுப்புகிறார். கேயாசி எலிசா சொன்ன பிரகாரம் எலிசாவின் தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைக்கிறான். ஆனால் அந்த பிள்ளையின் இடத்திலிருந்து சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. சூனேமியாளின் பிள்ளை செத்துப்போன பிள்ளை. எலிசாவின் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்த பின்பும் அது செத்துப்போன பிள்ளையாகவே இருக்கிறது. சூனேமியாளின் பிள்ளை செத்துப்போயிற்று. செத்துப்போன பிள்ளையை உயிரோடு எழுப்பி கொடுப்பது அவளுக்கு கொடுக்கப்படும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆனால் எலிசாவும் கேயாசியும் அதை மிகவும் எளிதாக எடுத்துக்கொள்கிறார்கள். கர்த்தருடைய மகிமையையும் கிருபைகளையும் அற்புத வல்லமையையும் கனம் பண்ணாமல் அதை சாதாரணமாக நினைக்கிறார்கள். கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு பொறுமையாய் காத்திருந்து அதற்கு கீழ்ப்படியாமல் எலிசா தன்னுடைய மனதில் தோன்றியதை செய்ய சொல்லுகிறார். அதன் பிரகாரமாக செய்யும்போது செத்துப்போன பிள்ளைக்கு ஒரு அற்புதமும் நடக்கவில்லை. செத்த பிள்ளை செத்ததாகவே இருக்கிறது. அதன் முகத்தில் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆனாலும் எலிசாவின் தடி அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரே அற்புதங்களை செய்கிறவர். அவர் தம்முடைய நாம மகிமைக்காக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்துகிறார். அற்புதங்கள் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக நடைபெறும். மனுஷரால் எந்த அற்புதத்தையும் செய்ய முடியாது. நம்முடைய சுய விருப்பத்தின் படியும் சுய சித்தத்தின் படியும் சுய ஆலோசனையின் படியும் அற்புதங்களை நடப்பிக்க முடியாது. தெய்வீக காரியங்கள் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாகவே நடைபெறும். எலிசா கேயாசியினிடத்தில் தன்னுடைய தடியை கொடுத்து சூனேமியாளின் மகனிடத்திற்கு அனுப்புகிறார். ஆனால் சூனேமியாளோ கேயாசியை பின்பற்றி போகவில்லை. எலிசா தன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று சூனேமியாள் எதிர்பார்க்கிறாள். சூனேமியாள் எலிசாவை பார்த்து, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறாள். அப்பொழுது எலிசா எழுந்திருந்து சூனேமியாள் பின்னே போகிறார்.
சூனேம் ஊர் ஸ்திரீ ஒரு தீர்மானத்தோடு வந்திருக்கிறாள். எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேளையிலே எலிசாவும் அவரை பின்பற்றி செல்ல வேண்டும் என்று தீர்மானத்தோடு இருந்தார். சூனேமியாளுக்கு எலிசாவின் தடியிலே நம்பிக்கை இல்லை. எலிசாவின் தடி செத்துப்போன தன்னுடைய பிள்ளையை பிழைக்க வைக்கும் என்னும் நம்பிக்கையும் சூனேமியாளிடத்தில் இல்லை. அவள் எலிசாவின் தடியில் இருந்து மிகப்பெரிய அற்புதங்களையோ அடையாளங்களையோ எதிர்பார்க்கவும் இல்லை. தன்னுடைய பிள்ளை கடத்தப்பட்டிருக்கும் இடத்திற்கு எலிசா நேரடியாக வர வேண்டும் என்று சூனேமியாள் விரும்புகிறாள். அவள் தன்னுடைய விருப்பத்தில் தீர்மானமாய் இருக்கிறாள். சூனேமியாள் எலிசாவினிடத்தில் நான் உம்மை விடுகிறதில்லை என்று ஆணையிட்டு சொல்லுகிறாள். சூனேமியாள் செத்துப்போன பிள்ளையின் தாய். பெற்றவளுக்குத்தான் பிள்ளையின் அருமை தெரியும். எலிசா எழுந்திருந்து சூனேமியாளுக்கு பின்னே போகும்போது கேயாசி அவருக்கு எதிர்கொண்டு வருகிறான். எலிசா சொன்ன பிரகாரமாக கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி எலிசாவுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவருக்கு அறிவிக்கிறான். எலிசா கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். செத்துப்போன பிள்ளை மறுபடியும் பிழைக்கும் என்று கர்த்தர் எலிசாவுக்கு உறுதி பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தையையும் நிச்சயத்தையும் பெற்றுக்கொண்ட பின்பு எலிசா சூனேமியாளின் வீட்டிற்கு வருகிறார். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவருடைய கட்டிலின் மேல் செத்து கிடக்கிறான். எலிசா உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவர் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். எலிசா தன்னுடைய தடியை கேயாசியின் கையால் கொடுத்து செத்துப்போன பிள்ளையின் முகத்தின் மேல் வைக்கச் சொன்னார். கர்த்தர் செய்ய சொல்லாத காரியத்தை எலிசா செய்ய சொன்னார். தான் கர்த்தரை சோதித்ததற்காக எலிசா இப்போது மனவேதனைப்படுகிறார். எலிசாவின் கோலால் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தருடைய வல்லமை செய்யும். நமக்கு கர்த்தருடைய வல்லமை கிடைக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்ய வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். துதி பெருகும்போது கிருபை பெருகும். எலிசா சூனேமியாளின் வீட்டிற்கு வந்து கேயாசி ஏற்கனவே செய்தது போல தன்னுடைய தடியை எடுத்து செத்துப்போன அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வைக்கவில்லை. அந்த பிள்ளை கட்டிலின் மேல் செத்து கிடக்கிறான். எலிசாவோ அந்த வீட்டிற்குள் வந்தபோது அதன் கதவை பூட்டி விடுகிறார். இப்போது அந்த அறையில் எலிசாவும் செத்துப்போன பிள்ளையும் மாத்திரமே இருக்கிறார்கள். வேறு யாரும் இல்லை. கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இருக்க வேண்டும் என்று எலிசா விரும்பி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். எலிசா ஒருவேளை எலியா ஜெபம் பண்ணியது போல ஜெபம் பண்ணி இருக்கலாம். எலியாவின் காலத்தில் சாரிபாத் ஊர் விதவையின் குமாரன் செத்துப்போனான். அப்போது எலியா செத்துப்போன பிள்ளை உயிரோடு திரும்ப வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணினார். என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று எலியா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். எலியா கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணியதைப் போல இப்போது எலிசா கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்திருக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தெய்வீக அதிகாரத்தினால் மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினார். செத்துப்போன வாலிபனை பார்த்து, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று கிறிஸ்து இயேசு அதிகாரத்தோடு சொன்னார். யவீருவின் மகள் செத்துப்போனாள். இயேசு கிறிஸ்து அவளுடைய கையை பிடித்து, சிறு பெண்ணே எழுந்திரு என்று அதிகாரத்தோடு சொன்னார். லாசரு மரித்து கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டிருந்தான். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, லாசருவே வெளியே வா என்று அதிகாரத்தோடு சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் எல்லாம் தெய்வீக வல்லமை உள்ளவைகள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன். அவர் பிதாவின் ஒரே பேரான குமாரன். எலியாவும் எலிசாவும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் ஜெபத்தின் மூலமாக மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். எலியாவும் எலிசாவும் இந்த சத்தியத்தை உணர்ந்து கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள். எலிசா செத்துப்போன பிள்ளையின் கிட்ட போகிறார். தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக எலிசா அவன் மேல் குப்புற படுத்துக் கொள்கிறார். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொள்கிறது. எலிசா தன்னிடத்தில் உள்ள சரீரத்தின் உஷ்ணத்தையும் தன்னுடைய ஆவியின் ஒரு பகுதியையும் செத்துப்போன பிள்ளையின் மேல் கடந்து போகும்படியாக படுத்துக் கொள்கிறார். எலிசா முதலாவதாக தன் வாயை பிள்ளையின் வாயின் மேல் வைக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினால் அந்த பிள்ளையின் வாயிலே ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார்.
இதற்கு பின்பு எலிசா தன் கண்களை செத்துப்போன பிள்ளையின் கண்களின் மேல் வைக்கிறார். அந்த பிள்ளையின் கண்கள் மறுபடியும் ஜீவ வெளிச்சத்தை காணும்படியாக எலிசா தன்னுடைய கண்களை அந்த பிள்ளையின் கண்களின் மேல் வைக்கிறார். இதற்கு பிறகு எலிசா தன்னுடைய உள்ளங்கைகள் செத்துப்போன பிள்ளையின் உள்ளங்கைகளின் மேல் படும்படியாக அவர் மேல் குப்புறப்படுத்திக் கொள்கிறார். அந்த கைகளுக்கு பலன் கிடைக்கும் வண்ணமாக எலிசா இதை செய்கிறார். இதற்கு பிறகு எலிசா எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுக்கிறார். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறக்கிறான். மரித்து போனவன் மறுபடியும் பிழைத்த சம்பவம் வேதாகமத்தில் 2ஆம் முறையாக கூறப்பட்டிருக்கிறது. முதலாவது எலியாவின் காலத்திலும் அதன் பின்பு எலிசாவின் காலத்திலும் மரித்தவர்கள் மறுபடியும் பிழைத்திருக்கிறார்கள். எலிசா மரித்து போன பின்பு கூட அவருடைய எலும்புகளின் மீது மரித்து போனவனுடைய சரீரம் பட்டபோது மரித்தவன் உயிரோடு எழும்பினான். கிறிஸ்து, பேதுரு, பவுல் ஆகியோரும் மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார்கள். எலிசா செத்துப்போன பிள்ளையின் உடல் அனல் கண்டவுடனே அந்த அறையை விட்டு வெளியேறி போய்விடவில்லை. அவர் அந்த அறையை விட்டு இங்கும் அங்கும் உலாவுகிறார். எலிசா அந்த பிள்ளையின் மீது மிகுந்த கரிசனையோடும் பூரண கவனத்தோடும் இருக்கிறார். எலிசா எந்த நோக்கத்திற்காக சூனேமியாளின் வீட்டிற்கு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்னும் ஆர்வம் அவருடைய மனதில் இருக்கிறது. எலிசா செத்துப்போன பிள்ளையின் மேல் ஏற்கனவே குப்புற படுத்துக் கொண்டது போல இப்போது மறுபடியும் அவன் மேல் குப்புற படுத்துக் கொள்கிறார். எலிசா எதிர்பார்த்தது போல அவருடைய தடியை செத்துப்போன பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தவுடன் அந்த பிள்ளை உயிரோடு எழும்பவில்லை. கர்த்தருடைய அற்புதம் ஒவ்வொன்றாக நடைபெறுகிறது. ஒரே நேரத்தில் எல்லாம் மொத்தமாக நடந்து முடிந்துவிடவில்லை. எலிசா ஜெபம் பண்ணி முதல் தடவை அந்த பிள்ளையின் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டபோது அந்த பிள்ளையின் உடல் அனல் கொள்கிறது. அதை உணர்ந்தபோது எலிசாவுக்கு உற்சாகம் பிறந்திருக்கும். அவர் கர்த்தரை நோக்கி இந்த பிள்ளைக்காக தொடர்ந்து விண்ணப்பம் செய்திருப்பார். அதன் பின்பு எலிசா 2ஆம் முறையாக அந்த பிள்ளையின் மேல் குப்புறப்படுத்த போது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறக்கிறான். அந்த பிள்ளைக்குள் ஜீவன் வருகிறது. அந்த பிள்ளை ஜீவனோடு இருக்கிறது. அப்பொழுது எலிசா கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார். கேயாசி அவளை அழைத்து கொண்டு வருகிறான். அவள் எலிசாவினிடத்தில் வந்தபோது எலிசா அவளை பார்த்து, உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லுகிறார். அப்பொழுது சூனேமியாள் உள்ளே போய் எலிசாவின் பாதத்தில் விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போகிறாள். அங்கே எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் உண்டாயிற்று. எலிசாவுக்கும் ஆறுதல், கேயாசியுக்கும் ஆறுதல், சூனேமியாளுக்கும் அவளுடைய வீட்டாருக்கும் ஆறுதல். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். அப்போஸ்தலர் 20:12.